தென் மாவட்டங்களில் பல தொகுதி வெற்றிக்கு காரணமே தலைவர் வைகோ தான். அதே மாதிரி முதலமைச்சரை எலும்பெல்லாம் உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாட்டில் சட்டம் ஒழுங்கை கெடுக்கக்கூடிய, சட்டம் ஒழுங்கை சீர்கெடுக்கக்கூடிய சூழல். காரணம் என்னன்னா, திமுக காரன் பூரா பதவி வெறி பிடிச்சி அலையிறான். சட்டமன்றத்தை பூட்டுவானா, பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை இப்படி ஆடி போடுவானா. பூட்டி பாரு சட்டமன்றத்தை. வைகோ அவர்கள் முதல்வர் விஜய் காலடியில் விழுந்து கிடக்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்தை விழுப்புரத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அந்த நாயெல்லாம், அந்த தரங்கட்ட நாயெல்லாம் நான் விமர்சனம் பண்ண தயாராக இல்லை. இந்த மாதிரி அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேருமா, இந்த தலைவர்கள்லாம் முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னோடனே இவர் சொன்ன பதில், அமாவாசையும் பௌர்ணமியும் ஒரே நாளில் வந்தால் அது சாத்தியமாகும் அப்படின்னார். 84 கலைஞர் சொன்ன பதில். சகோதரி கனிமொழியினுடைய பேச்சுக்கள், நாங்கள் எல்லாருக்கும் எங்களை அழிக்கணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் நாங்கள் மலர் வளை வைக்கிற பரம்பரை. நீங்கள் பரம்பரையை பற்றி பேசினா அப்புறம் மற்றவங்க உங்கள் பரம்பரை பற்றி சொல்ல ஆரம்பித்தா நீங்கள் தாங்க வைக்கலாம். மதிமுகவினுடைய 2 எம்எல்ஏக்களும் இப்போ வரைக்கும் வெளிப்படையாக நாங்கள் திமுகவுக்கு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே அவங்க பேசலையே. எப்படி பேச முடியும்? இல்லை எப்படி பேச முடியும்னு கேட்குறேன். 2 பேருமே எம்எல்ஏவுக்கு நிற்கும் போது இந்த கட்சியில் அங்கம் வகித்த எல்லா அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உள்பட எல்லா பொறுப்பையும் ராஜினாமா பண்ணிட்டு திமுகவில் உறுப்பினராகி திமுக உறுப்பினர் கார்டை வாங்கி, திமுக உறுப்பினர் கார்டு வாங்கினது பிறகு தான் திமுகனுடைய தலைவரே உதயசூரியன் சின்னத்துக்கான படிவத்தில் தேர்தல் ஆணையத்தை கையெழுத்து போட்டு கொடுத்து அவங்க திமுக உறுப்பினர்களாக தானே தேர்தலில் நிற்கிறாங்க. ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் மறுமலர்ச்சி திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர், சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர், சென்னை மாநகராட்சியில் முதல் முறையாக தமிழ்த்தாய் வாழ்த்து ஒலிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக அமைந்தவர் திரு ஜீவன் அவர்களோடு இன்றைக்கு உரையாட இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். நேற்றைக்கு திமுகவினுடைய விளாத்திகுளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவர்கள் முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசினதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காரு. அந்த மேடையில் அவர் பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசியிருக்காரு. வைகோ அவர்கள் அவருடைய வெற்றிக்காக பிரச்சாரத்தில் கலந்துக்கிட்டு பேசினதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அவர் கூடுதலாக முதல்வர் விஜயோடு மட்டும் நிற்காமல் கோயில்பட்டியிலிருந்து யாரும் கலிங்கப்பட்டிக்கு போயிடாதீங்க, அங்கே போனீங்கன்னா குடிக்கிற தண்ணியில் கூட விஷம் வச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்ச்சை கருத்து வைகோ அவர்களை குறிப்பிட்டு தான் அவர் பேசியிருக்கிறாரு. ஏன், எதனால் அவர் அப்படி இந்த அளவிற்கு விமர்சிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? இல்லைண்ணா, நீங்கள் இது முதல் கேள்வியாக கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. கோயில்பட்டியிலேருந்து யாரும் போயிடாதீங்க, அங்கே போனீங்கன்னா கோயில்பட்டியிலேருந்து கலிங்கப்பட்டிக்கு யாரும் போயிடாதீங்க, கலிங்கப்பட்டிக்கு போனீங்கன்னா குடிக்கிற தண்ணியில் கூட விஷம் வச்சுருவாங்கன்னு சொல்லி அவர் பேசினதான் நீங்கள் சொல்கிறீங்க. எங்கள் தோழர்களும் சில பேர் சொன்னாங்க. அதாவது முதல்ல ஒரு மனிதனை பற்றி அவதூறு பேசணுனாலும் குறைகள் சொல்லணுன்னாலும் அதனுடைய வரலாறை தெரிஞ்சு பேசணும். இது சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனுக்கு வரலாறு தெரியாது. வரலாறு தெரியாதனால தான் மார்க்கண்டேயன் அப்படி பேசியிருக்காரு. அந்த தலைவருடைய கலிங்கப்பட்டி வீட்டுக்கு ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் போயிருக்காரு, கர்ம வீரர் காமராஜர் போயிருக்காரு. என்ன, அதாவது இவர் சொல்கிறார்ல, மார்க்கண்டேயன் சொல்கிறார்ல, அவங்க கட்சி தலைவர் கலைஞர் அங்கே போயிருக்காரு. அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா போயிருக்காங்க. நான் இவ்வளோ பேர் போய் இவ்வளோ பேருக்குமா கலிங்கப்பட்டியில் தண்ணியில் விஷம் வச்சு கொண்டுட்டாங்க. இதே மார்க்கண்டேயன் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலப்போ தலைவர் வைகோ அவருக்காக பிரச்சாரத்துக்கு போகும்போது அந்த மேடையில் வச்சு பேசின மார்க்கண்டேயன் தலைவர் வைகோவை எப்படிலாம் புகழ்ந்து பேசுனாங்கிறத மறுபடியும் மார்க்கண்டேயன் ஒரு தடவை போட்டு கேட்கணும். நான் தலைவர் வைகோ மாதிரியே நான் ஆகணும்னு ஆசைப்பட்டு தான் நான் அரசியல் களத்தில் பயணிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி தலைவரை புகழ்ந்து பேசி தலைவர் பேசிட்டு வந்ததுனால்தான் உனக்கு இந்த வெற்றியே சாத்தியம் ஆனது. தென் மாவட்டங்களில் பல தொகுதி வெற்றிக்கு காரணமே தலைவர் வைகோ தான். தலைவர் வைகோவை நேற்று புகழ்ந்து பேசிட்டு இன்றைக்கி நீ இப்படி பேசுகிறேன்னு சொல்லி சொன்னால் வடிவேலு சொல்கிற மாதிரி அது அந்த வாய் இது இந்த வாயா, எனக்கு ஒன்றும் புரியல. அதே மாதிரி முதலமைச்சரை எலும்பெல்லாம் உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாட்டில்
நான் சட்டம் ஒழுங்கை கெடுக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை சீர்கெடுக்கக்கூடிய சூழல். காரணம் என்னன்னா, திமுககாரன் பூரா பதவி வெறி பிடிச்சி அலையிறான். நான் தனக்கு அதிகாரம் கிடைக்கலங்கிற கோபத்தில் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறான். அது திமுகனுடைய தலைவரில் ஆரம்பித்து இன்னைக்கு கடைக்கோட்டி தொண்டை வரைக்கும் அதான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான், அந்த விரக்தியினுடைய வெளிப்பாடு தான் மார்க்கண்டேயனுடைய பேச்சு. மார்க்கண்டேயனுடைய பேச்சுக்கு வந்து 13 மணி நேரம் கூப்பிட்டு விசாரிச்சதா சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ அவங்க விசாரித்த மாதிரி தெரியல. விசாரிச்சிருந்தா வாயில் துப்பாக்கி வச்சு விசாரித்தாங்க, கேரட் வச்சு விசாரித்தாங்கலாம் அவர் சொல்கிறாரு. ஆனால் துப்பாக்கி வச்சாங்களா கேரட் வச்சாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த விசாரணை வந்து நல்லபடியாக நடந்திருந்தா அவர் வந்து நியாயமாக வந்து என்ன சொல்கிறது, கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஆள். ஆனால் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பின்விளைவுகள் மோசமாக இருக்கும் அப்படின்னு எச்சரிச்சிருக்காரு. மிரட்டுறது தானே. பின்விளைவுகள் மோசமாக இருக்குன்னா யாருடைய பின்விளைவுகள்? இது காவல்துறை பார்த்து நேரடியாக அவர் சொல்கிறாரு. அதாவது வந்து அவங்களுக்கு வரப்போகிற பின்விளைவுகளை பற்றி அவர் முன்னாடியே சொல்கிறாரு. அவங்களுக்கு என்னென்ன பின்விளைவுகள் வரப்போதோ அது பூரா அத்தனையும் மோசமாக இருக்கு போகுதுங்கிறது வந்து அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் சொல்கிறாரு. எனக்கு இப்போவும் சொல்கிறேன், தளபதி மு.க. ஸ்டாலின் மேலே எனக்கு கோபமே என்ன தெரியுமா, உங்களுக்கு வந்து நம்பிக்கையானவங்களை உங்ககிட்ட உண்மையாக இருக்கிறவங்களை யாரையும் நீங்கள் பக்கத்தில் வச்சிக்கல. எல்லாம் வந்து வந்தேரிங்களை கூட வச்சுட்டு அந்த அண்ணா உருவாக்கின திராவிட முன்னேற்ற கழகத்தை நாசம் பண்ணிட்டீங்க. அது ஏன் அப்படி பண்ணுறாருன்னு தெரியல. நீங்கள் வந்து அவரை சுற்றி இருக்கிறவங்கள பாருங்கள். திமுகனுடைய அமைச்சரவையில் இருந்தாங்கல்ல, அமைச்சரவையில் ஏறக்குறைய 11 பேர் அதிமுகலேருந்து வந்தவங்க தான் அமைச்சர். ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய எனக்கு நெருங்கிய வட்டாரன்ட்ட கேட்குறேன், ஏன்ப்பா அந்த 11 பேர் அதிமுகலேருந்து வந்தவங்களை அமைச்சர் ஆக்கியிருக்கிறீங்க, பரம்பரை திமுககாரனை அமைச்சராகக்கூடாதுன்னு சொல்லி கேட்டால் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, தலைவா அவங்க தானே தலைவா கப்பம் கரெக்டாக கட்டுவாங்க, அம்மாவுக்கு கப்பம் கட்டி கட்டி பழக்கமானவங்கள்ல, அதனால் அவங்க தான் கரெக்டாக கட்டுவாங்க, அதனால தான் சீட்டு கொடுத்துருக்காங்க, நமக்கெல்லாம் கொடுப்பாங்களா தலைவா அப்படின்னா. நாம் அதாவது வந்து அனுபவம் வாய்ந்தவர்கள் வடசென்னையில் வந்து திமுகவில் இருக்காங்க. ஏன்னா திமுக உருவானதே வடசென்னையில் ராயபுரம் ராபின்சன் பூங்காவில். ஆனால் ராபின்சன் பூங்காவில் தான் திமுக உருவாச்சுன்னு தெரியாதவங்க பூரா இன்றைக்கி வடசென்னையில் வந்து வந்தேரிகள் பூரா வந்து அந்த கட்சிக்கு மாவட்ட செயலாளர்களா அமைச்சர்களா இருந்து இந்த பரம்பரை திமுக காரனை பூரா வந்து கொத்தடிமைகள் மாதிரி வச்சு வழி நடத்துறது வந்து கண்கூடாக பார்க்க முடியுது. அதனால் வந்து நீங்கள் வந்து திமுகனுடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்குது. அதனால தான் வந்து தளபதி மு.க. ஸ்டாலின் வந்து மறைமுகமாக வந்து பின்விளைவுகள் மோசமாக இருக்குன்னு சொல்லி அவங்க கட்சிக்காரவங்களை தான் அவர் எச்சரிக்கை பண்ணியிருக்கார், காவல்துறை எச்சரிக்கை பண்ணல. நீங்கள் மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடாது, நான் குண்டராகவே வாழ்ந்துக்கலாம். கையில் கத்தி கம்பு கப்படா எடுத்துகிட்டு ரோட்டில் போகிற வரவனெல்லாம் உங்களுக்கு ஆகாதவனெல்லாம் வெட்டுற வேலைக்கு போயிருக்கலாம். நீங்கள் எதுக்கு மக்கள் பிரதிநிதியாக வந்தீங்க? எதுக்காக மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க? நியாயமாக வந்து அவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் இப்படியாப்பட்டவனுக்கு ஓட்டு போட்டோம்னு வெட்கப்படணும். அதே விளாத்திக்குளம் மக்கள் தான் எப்போவுமே தவறு செய்கிறவங்கன்றது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா 1996 தலைவர் வைகோ அங்கே நிற்கும் போதும் தலைவரை வந்து தோக்கடிச்சது அந்த தொகுதி மக்கள் தான். யார்கிட்ட தோக்கடிச்சாங்கன்னா ஒரு போதைப் பொருள் வியாபாரிகிட்ட தோக்கடிச்சாங்க. அந்த விளாத்திக்குளம் மக்கள் வந்து எதிர்காலத்தையாவது சிந்தித்து ஓட்டு போடணும்னு சொல்லி அந்த விளாத்திக்குளம் தொகுதி மக்களை கேட்டுக்கிறேன். இப்போ வைகோ அவர்கள் மிக நீண்ட ஒரு அரசியல் பாரம்பரியம், அதுக்கான பின்னணியெல்லாம் உள்ளவர், மிக மூத்த ஒரு தலைவர். இன்றைக்கி அரசியல் சூழலில் தமிழக வெற்றி கழகங்கிறது ஒரு புதிய கட்சி, விஜய்ங்கிறது அரசியலுக்கே புதிதாக வந்திருக்கிறாரு, இன்றைக்கு முதல்வராக இருக்கிறாரு. மறுமலர்ச்சி திமுக ஒரு ஜூனியர் பொலிட்டிக்கல் பார்ட்டியோட அலைன்ஸ் வைக்கிறதுங்கிறது ஒரு நெருடலாக உங்களுக்கு இல்லையா? இல்லை, இதில் வந்து நீங்கள் களத்தில் போகும்போது ஜூனியர் சீனியர்னு பார்க்க முடியாது. மக்கள் அங்கீகரிச்சிட்டாங்கல்ல, மக்கள் அங்கீகரிச்சிட்டாங்க. மக்கள் வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களை தமிழ்நாட்டு முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டாங்க. அதோடு இல்லாமல் வந்து இந்த நாட்டில் வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டுறக்கூடாது, மீண்டும் ஒரு தேர்தல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக திமுகவில் இருந்த பல கூட்டணி கட்சிகள், நூற்றாண்டு பாரம்பரியம் உள்ள கட்சிகளே வந்து மாண்புமிகு விஜய் அவர்களை ஆதரித்து ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்போது மறுமலர்ச்சி திமுக ஆதரித்ததில் என்ன ஆச்சரியம் இருக்குது? எப்போவும் வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சிங்க, மறுமலர்ச்சி திமுக விமர்சனம் பண்ணுறதுக்குன்னே திமுகவில் கூட்டணியில் இருந்தாலும் சரி, திமுகவில் கூட்டணியில் இல்லாமல் போனாலும் சரி, கூட்டணியில் இருக்கும்போது ஒரு மாதிரியாக விமர்சனம் பண்ணுறதும், கூட்டணியில் இல்லாமல் போனால் கடுமையாக விமர்சனம் பண்ணுறதுக்கும் திமுகவே எப்போவுமே
ஒரு தரகர் கூட்டத்தை வச்சுருக்கிறாங்க. இது வந்து திமுகனுடைய திமுக கிட்ட இருக்கிற காலங்காலமாக இருக்கக்கூடிய வழக்கம். தலைவர் வைகோ மட்டும் குறி வச்சு பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னால் மற்ற இயக்கங்கள்லாம் வந்து திராவிட இயக்கங்கள் கிடையாது. மறுமலர்ச்சி திமுக வந்து ஒரு திராவிட இயக்கம். அதுவும் வந்து அந்த இயக்கத்தை வழி நடத்தக்கூடிய தலைவர், உயிரினும் மேலான தலைவர் வைகோ அவர்கள் வைரம் பாஞ்ச திராவிட இயக்கவாதி. அதனால் வந்து எந்த சூழல்லையும் வந்து இந்த இயக்கமோ இந்த தலைமையோ ஒரு படி முன்னோக்கி போயிடக்கூடாது. அது எவ்வளோ பின்னுக்கு தள்ள முடியுமோ அவ்வளோ பின்னுக்கு தள்ளலாங்கிற நோக்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட தொடர்ந்து இருக்குது. ஆனால் திமுக தரப்பினர் தொடர்ந்து எழுதுகிறாங்களே, அதாவது வைகோ அவர்களை நாங்கள் தான் அதிக முறை பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்கிறோம், கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே ராஜ்யசபா எம்பியாகவும் லோக்சபா எம்பியாகவும் நாங்கள் தான் ஆளாக்கி அழகு பார்த்துருக்கோம். திமுகவுக்கு அவர் நன்றி விசுவாசமாக இல்லை, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுகவுக்கு துரோகம் பண்ணுறாரு வைகோ அப்படிங்கிற குற்றச்சாட்டு திமுகவினர் தொடர்ந்து. நன்றி விசுவாசம் அப்படிங்கும்போது வைகோ நன்றி கெட்டவர் அப்படின்னு சொன்னால் நான் என்னுடைய பார்வையில் இல்லை, ஒரு வெகுஜனவாதி, ஒரு 82 வயசை ஒருத்தர் என்னுடைய அலுவலகத்தில் வந்து வீட்டு வரி கட்டுற விஷயமா பேசிகிட்டு இருந்தார். அவருக்கு உதவிகள் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன கருத்தை இப்போ நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். அந்த பெரியவர் சொன்ன கருத்தை, வைகோ வந்து துரோகின்னு இன்னைக்கு திமுக சொல்லுதில்ல அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டில் உருவான எந்த அரசியல் இயக்கமும் எந்த அரசியல் தலைவர்களும் வந்து நேர்மையான முறையில் அரசியல் இயக்கத்தை உருவாக்கலை. எல்லாரும் யாருக்கோ ஒருத்தருக்கு துரோகம் பண்ணி தான் அரசியல் இயக்கத்தை உருவாக்கியிருக்காங்க. உதாரணம் சொல்லுங்களாம் அப்படின்னு. உதாரணம் சொல்லும்போது அவர் என்ன சொன்னார், பெரியார் காங்கிரஸில் இருந்தார். பெரியார் காங்கிரஸில் இருக்கும்போது அங்கே காங்கிரஸில் வந்து ஒரு ஜாதிய ரீதியான பாகுபாடு வந்தோடனே காங்கிரஸ் விட்டு பெரியார் வெளியே வந்தார். பெரியார் வெளியே வந்ததுக்கு பிறகு ஒரு இயக்கத்தை கண்டார். அப்போ பெரியாரை துரோகின்னு சொல்லுவாங்களா அவங்க? காங்கிரஸ் விட்டு வெளியில் வந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பித்த பெரியாரை வந்து காங்கிரஸ் துரோகின்னு சொல்லுமா சொல்லாதா? அதுதான் பெரியார்கிட்டேருந்து பிரிஞ்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தார். அப்போ திராவிடர் கழகத்துக்காரவங்க அண்ணாவை வந்து துரோகின்னு சொன்னாங்க. அண்ணாக்கிட்டேருந்து கலைஞர் கையில் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கலைஞருடைய தலைமையில் வந்ததுக்கு பிறகு அந்த திராவிட முன்னேற்ற கழகம் பிளவுபட்டது. எம்ஜிஆர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு நீக்கப்பட்டார். நீக்கப்பட்டதற்கு பிறகு எம்ஜிஆரை துரோகினாங்க. 1993 அக்டோபரில் தலைவர் வைகோ அவர்கள் நீக்கப்பட்டதுக்கு பிறகு இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்து அந்த துரோகி பட்டம் கொடுக்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், தலைவர் வைகோ ராஜ்யசபா ஆகும்போது ஸ்டாலினுக்கும் அந்த சமகால தகுதி இருந்தது. நீங்கள் 76 அது 77 தலைவர் வைகோ வந்து ராஜ்யசபா உறுப்பினர் ஆகும்போது விட்டுருங்க, அதுக்கு அடுத்த கட்டத்திலலாம் ஆகும்போது ஏன் கலைஞர் ஸ்டாலினே வந்து ராஜ்யசபா ஆக்கிடலாமா? ஆற்றலோட தமிழக உரிமைகளுக்காக போய் பேசியிருப்பார்ல, ஏன் ஆக்கலை? தலைவர் வைகோ கிட்ட ஆற்றலும் திறமையும் ஆளுமையும் இருந்ததுனால தான் அவருக்கு அந்த பதவி கொடுத்தாங்க. அதுக்காக பதவி கொடுத்துட்டாங்கன்றதுக்காக காலம் முழுக்க வந்து உங்கள்கிட்ட அடிமையாக இருக்க முடியாதுல்ல. அவர் வளர்றாருன்னா நீங்கள் வளர ஒன்றும்ல, வளர விடாமல் கொலைப்பள்ளியை சுமத்தினதுக்கு பிறகு எப்படி உங்களோட இருப்பாங்க? இப்போ என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து திமுகலேருந்து நாங்கள் வந்த எங்களை மாதிரி ஆட்களுக்கு பல பேருக்கு தலைவர் மீண்டும் திமுகவோட கூட்டணி வச்சதே பிடிக்கலனாலும் இந்த தலைவர் மேலே இருக்கிற அன்புக்காக தான் இவரோட வந்து அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு இவர் பின்னாடி நாங்கள் தொடர்ந்து பயணிக்கிறோம். திமுக கூட்டணிங்கிறது வந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய 99% பேருக்கு உடன்பாடு இல்லாத கூட்டணியாக தான் ஒவ்வொரு முறையிலையும் இருந்தது. ஆனால் வைகோ அவர்கள் தன்னுடைய பதிவில் குறிப்பிடும்போது கட்சி நிர்வாகிகள் வற்புறுத்தலால் தான் 2017 திமுகவோட மீண்டும் கூட்டணிக்கு போங்க. கட்சி நிர்வாகிகள் வந்து வற்புறுத்தலில் போனதுங்கிறது வேறங்க. கட்சி நிர்வாகிகளை விட தொண்டர்கள் முக்கியங்க. கட்சி நிர்வாகிகளில் பதவி ஆசை பிடிச்சவங்க ஒரு 4 பேர் வற்புறுத்துனாங்க போனாங்கங்கிறது வந்து எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள்? கட்சி நிர்வாகிகள் மேலே அன்பு வச்சுருந்தார். சரி, இவங்க நம்மளை விட்டு போயிடக்கூடாது, இவங்க நம்மளை விட்டு போனால் இயக்கத்தில் ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஒரு குற்றச்சாட்டு தலைவர் வைகோ மேலே வைப்பாங்க. சரி, அவங்களுக்கு கட்டுப்பட்டு போனாங்க. எந்த தலைவர்கள் உங்களை கொண்டு போய் விட்டாங்களோ அந்த நிர்வாகிகள் உங்கள் கூட இருக்காங்களா? இல்லைல்ல, எல்லோரும் விட்டு தானே போயிட்டாங்க. இப்போ தான் வந்து தலைவர் வைகோ தொண்டர்களை பார்த்து கட்சி நடத்த ஆரம்பிச்சிருக்கார். 2ஆம் கட்ட தலைவர்களை பார்க்கல, தொண்டர்களை பார்த்து தொண்டர்களுடைய உணர்வுகளை மதித்து கட்சி நடத்தியிருக்கிறார். அதுதான் வந்து தாவேகா மறுமலர்ச்சி திமுக கூட்டணி. ஓகே,
அதே போல் சுபவீர பாண்டியன் இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருக்காரு. அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, நாஞ்சில் சம்பத் நேற்றைக்கு விழுப்புரத்தில் பேசின அந்த செய்தியை குறிப்பிட்டு இதுதான் கூட்டணி தர்மமாங்கிற மாதிரி சுபவி கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது நாஞ்சில் சம்பத் வந்து எதிர்க்கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு காலியாயிருச்சு, வைகோ அவர்கள் முதல்வர் விஜய் காலடியில் வந்து விழுந்து கிடக்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்தை விழுப்புரத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார். ஒரே கூட்டணியில் இருக்கிறீங்க, அப்படி இருக்கும் பொழுது நாஞ்சில் சம்பத் ஒரு ஒரு பிரபலமான ஒரு பேச்சாளர், அவர் இப்படி பேசுகிறதெல்லாம் தாவேக்கு அனுமதிக்கிறாங்களா அல்லது தாவேக்கு அனுமதியோடு தான் பேசுகிறாரு? அதாவது நாஞ்சில் சம்பத்ங்கிறவர் யார் எப்பேற்பட்டவருங்கிறது இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும். எந்த கட்சிக்கும் எந்த கட்சி தலைமைக்கும் விசுவாசமாக இல்லாத ஆள். இன்னொரு மாதிரியாக சொன்னால் வறுமையில் வந்து தன்னை விற்பனை செய்யக்கூடிய ஒருத்தர் கூட நடந்துக்க கூச்சப்படக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான தரங்கெட்ட மனுஷன் நாஞ்சில் சம்பத். இல்லை, அவர் அந்த கட்சிகள் என்னை சரியாக பயன்படுத்திக்கல அப்படிங்கிறாரு. எந்த கட்சிகள்? நான் கடந்த காலங்களில் இருந்த கட்சிகள் என்னை சரியாக பயன்படுத்திக்கல. திமுக, அண்ணா திமுக, மறுமலர்ச்சி திமுக. அதாவது தலைவர் வைகோ மாதிரி ஒருத்தர் நாஞ்சில் சம்பத்தை பயன்படுத்தினாரா இல்லையான்றது அவர் மனசாட்சிப்படி சொல்லட்டும். அவர் வீட்டை இடிச்சிட்டாங்க, எனக்கு குடியிருக்கிறதுக்கு வீடு இல்லை அப்படின்னு வந்து தலைவர் வைகோவிட்ட காலை கட்டி பிடிச்சி அழுதார், ஏதாவது பண்ணுங்கன்னு. முதல்ல வந்து தலைவர் வைகோ என்ன தான் கூப்பிட்டு சொல்கிறார், நான் மாவட்ட செயலாளர், ஜீவன் சம்பத் வீட்டை இடிச்சிட்டாங்களாம், குடியிருக்க கூட வீடு இல்லையா, நீங்கள் முதல்ல வந்து நம்ம தோழர்கிட்ட நிதி வசூல் பண்ணி நாஞ்சில் சம்பத்துக்கு உதவி பண்ணுங்கள், நீங்கள் பண்ண ஆரம்பித்தா தான் தமிழ்நாடு முழுக்க அதை எதிரொலிக்கும், அப்போ தான் வந்து நாஞ்சில் சம்பத்துக்கு வந்து ஒரு நல்ல வீடு கட்டி நல்ல விதமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் என்ன பண்ணேன், முதல்ல வந்து அன்றைக்கு புரசைவாக்கம் தொகுதியில் அண்ணன் நவநீத கிருஷ்ணனை வச்சு திருமங்கலத்தில் கூட்டம் போட்டேன். திருமங்கலத்தை கூட்டம் போட்டு நாஞ்சில் சம்பத்துக்கு அவர் பேசுனதுக்கு கூலி போக, பச்சையாகவே சொல்கிறேன், அவர் பேசுகிறதுக்கு கூலி வாங்குவார், அந்த கூலி போக, அவர் தங்குற ரூம் வாடகை போக, அவர் ட்ரெயின் போக்குவரத்து செலவு போக, அவருக்கு வந்து அன்றைக்கி வந்து 25,000 ரூபா நிதி கொடுத்தேன். திருமங்கலத்தில் முதல்ல ஒரு பகுதியில் திருமங்கலத்தில் 25,000 ரூபா கொடுத்தேன். அதுக்கு பிறகு வந்து பெரம்பூர் பகுதியில் கூட்டம் போட்டு 40,000 ரூபா கொடுத்தேன். பெரம்பூர் பகுதிக்கு அடுத்து எழும்பூர் பகுதியில் கூட்டம் போட்டு 35,000 ரூபா கொடுத்தோம். இப்படி என்னுடைய மாவட்டத்தில் மொத்தம் கிட்டத்தட்ட அவருக்கு 2 லட்சம் 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணி கொடுத்தோம். இதை பார்த்தோன்னே தமிழ்நாடு முழுக்க இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, அவரை கூட்டத்துக்கு அழைச்சி அவருக்கு நிதியை கொடுத்தாங்க. ஏறக்குறைய 1 கோடி ரூபாய்க்கு நெருக்கி நிதி வசூல் பண்ணி அவர் வீடெல்லாம் கட்டினார். நானும் வந்து ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு ஊருக்கு போனேன். ஊருக்கு போயிட்டு இது பண்ணும்போது அவர் என்ன பண்ணார், இவ்வளோ தூரம் வந்துட்டடா, வாடா தங்கச்சியோடு வந்திருக்க, வீட்டுக்கு வந்து ஒரு வாய் சாப்பிட்டு போடானார். வீட்டுக்கு போனோன்னே, ஆனால் எந்த வீட்டை நான் இடித்தாங்க அப்படின்னேன். எந்த வீட்டை நான் இடித்தாங்கன்னு கேட்டேன். வாடான்னு சொல்லி கூப்பிட்டு போய் காமிச்சார். ரோடு ஆக்கிரமிப்பில் அவங்க குடும்ப மளிகை கடை ஒன்று இருக்குது. அந்த மளிகை கடைக்கு முன்னாடி ஒரு ஆக்கிரமிப்பு, வேலி செவுறு, அந்த செவுறு ஒரு 4 அடி செவுறு இருக்கும். அந்த ஆக்கிரமிப்பு செவுறு 4 அடி உயரம் செவுரை ஒரு 5-6 அடி தூரத்துக்கு இடிச்சிருந்தாங்க. அந்த செவுறு இடித்ததுக்காக என் வீடை இடிச்சிட்டாங்கன்னு சொல்லி கட்சியில் வந்து ஒவ்வொரு தொண்டனும் வந்து அங்கே பிச்சை எடுத்து இங்கே பிச்சை எடுத்து ரத்தத்தை வேர்வையாக சிந்திச்சு சம்பாரித்து கொடுத்த காசில் இன்றைக்கி வந்து நாஞ்சில் சம்பத் வாழ்ந்துட்டுருக்கிறார், அந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கிறார். நாஞ்சில் சம்பத்தெல்லாம் வந்து மறுமலர்ச்சி திமுகவை பேசக்கூடாது. இந்த நேரத்தில் நான் இன்னொரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்துகிறேன். 2013 என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் 2013 பெரம்பூரில் ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறேன். நான் பேச எழுந்திரிச்சு போகும்போது என் கையில் ஒரு துண்டு சீட்டு கொண்டாந்து கொடுக்கும்போது அந்த துண்டு சீட்டில் நாஞ்சில் சம்பத் வந்து கடுமையாக தலைவர் வைகோ விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு, அதனால் நீங்கள் நாஞ்சில் சம்பத்துக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி அந்த சீட்டு கொண்டாந்து கொடுக்குறாங்க. நாஞ்சில் சம்பத் என்ன பேசினார் என்ன சொன்னார்னு எனக்கு தெரியாது, ஆனால் துண்டு சீட்டில் நாஞ்சில் சம்பத் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டார், நீங்கள் அவரை விமர்சனம் பண்ணி பேசணுன்றாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒளிப்பறிக்கு முன்னாடி போய் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த துண்டு சீட் ஞாபகம் வந்துருச்சு. இந்த மாதிரி தோழர்கள் வந்து துண்டு சீட்டு கொடுத்தாங்க, நாஞ்சில் சம்பத் வந்து தலைவர் வைகோ கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு, நீங்கள் வந்து நாஞ்சில் சம்பத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், நான் இப்படி தான் பதில் சொன்னால் அதை அப்படியே சொல்கிறேன். அந்த நாயெல்லாம், அந்த தரங்கட்ட நாயெல்லாம் நான் விமர்சனம் பண்ண தயாராக இல்லை. அந்த நாய் விமர்சனம் பண்ணதுக்கு இன்னும் 1 மணி நேரத்தில் அன்றைக்கு மாண்புமிகு ஜெயலலிதா புரட்சி தலைவி அவர்கள் தக்க பாடம் நாஞ்சில் சம்பத்துக்கு புகட்டுவாங்க, அவர் பதவி பறிக்கப்படும்னு சொல்லி பேசிட்டு நான் கூட்டம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போன பின்னாடி டிவி முன்னாடி உட்காந்து நியூஸ் பார்க்குறேன். நான் நைட்டு 11:30 12 மணி இருக்கும்.
சாப்பிட உட்காந்து டிவி நியூஸ் பார்க்குறேன். நியூஸ் பார்க்கும் நாஞ்சில் சம்பத் பதவி பறிப்பு, ஜெயலலிதா அறிவிப்புன்னு வந்தது. ஆக ஜெயலலிதாவுக்கு தலைவர் வைகோனுடைய தரம் தெரிஞ்சிருக்குது. தலைவர் வைகோவை வந்து அதிமுகவில் இருக்கிற யார் விமர்சனம் பண்ணாலும் அதை ஜெயலலிதா ஏற்றுக்கிட்டது இல்லை. அந்த அம்மா நாஞ்சில் சம்பத் பொதுவெளியில் இப்படி பேசிட்டார், இப்படி விமர்சனம் பண்ணிட்டாருன்னு அடுத்த 1 மணி நேரத்தில் நாஞ்சில் சம்பத் பதவி பறிச்சாங்க. இது தாவேகா மறுமலர்ச்சி திமுக கூட்டணியில் இருக்குது. மறுமலர்ச்சி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய கொள்கை பரப்பு செயலாளர் அப்படி பேசியிருக்காரு. கூட்டணி கட்சி தலைவர்களே வந்து அரசையோ அரசு ஆட்சி செய்யக்கூடிய தலைவரையோ விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சமீபத்தில் முதலமைச்சர் அவர்கள் கூட்டத்தில் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் கோரிக்கை வச்ச தலைவரை ஆளுங்கட்சியினுடைய ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் விமர்சனம் பண்ணி பேசியிருக்கார். அப்படி பேசுனதுக்கு தாவேகானுடைய தலைமை என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு மறுமலர்ச்சி திமுக அதை எதிர்நோக்கி காத்துட்ருக்குது. ஜெயலலிதாவுக்குள்ள துணிச்சலும் ஜெயலலிதாவுக்கு உள்ள அந்த ஆளுமை தன்மையும் தாவேகானுடைய தலைவர்கிட்ட இருக்கும்னு நான் நம்புகிறேன், எதிர்பார்க்குறேன். என்ன அந்த மாதிரி ஆட்களை வந்து தாவேகா வச்சுருந்தா தாவேகாவுக்கு இதை விட பெரும் இழுக்கு ஏற்படுறது வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர வேறு எதுவும் சொல்கிறது யாரால. தாவேகாவினுடைய அமைச்சர்கள் ராஜ்பவனாக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும் வைகோ அவர்கள் மீது ஒரு மிகுந்த மரியாதையும் பாசத்தையும் வெளிப்படுத்துகிறாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் 20 நிமிஷம் சந்திப்பு அனுமதி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பார்த்து பேசுனதெல்லாம் செய்திகள் கேள்விப்படுறோம். இந்த கூட்டணி மதிமுக தாவேகா கூட்டணி அப்படிங்கிறது களத்தில் ஒர்க் அவுட் ஆகுமா? அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வர இருக்குது, அதுக்கடுத்து பாராளுமன்ற தேர்தல் இருக்குது. இதில் ஏதாச்சும் உடன்பாடுகள் பேசப்பட்டதா அல்லது வெறுமனே தார்மீக ஆதரவு மட்டும் நம்ம கொடுத்துருக்கோமா? இல்லை, அதாவது முதலமைச்சரை சந்திக்கக்கூடிய ஒரு சந்திப்புக்கும் நான் கூட இருந்திருக்கேன். முதலமைச்சர் வந்து மற்றவங்க சொல்கிறத எப்படி கேட்குறாருன்றது எனக்கு தெரியாது. ஆனால் தலைவர் வைகோ அவர்கள் பேசக்கூடிய அவர் உதிர்க்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லியும் உற்று கவனிக்கிறார், உற்று நோக்கிறாரு. சரிங்க, அப்படியே செஞ்சிடலாம், இது சூப்பருங்க அப்படின்லாம் பேசுகிறார், ஆமோதிக்கிறார். டிவிக்கையும் நல்ல தோழமையோடு இருக்குது. அதில் என்னன்னா வந்து இன்னும் கீழே அந்த இணக்கம் வரல. அதை வந்து நம்ம இங்கே ஒத்துக்க தான் வேணும். தலைமையில் வந்து அமைச்சர் பெருமக்கள் தலைவர்கள் எல்லாம் இணக்கமாக இருக்கிறாங்க, நல்ல அன்போடு பழகிறாங்க, பாசத்தோடு இருக்கிறாங்க. கீழே அந்த இணக்கம் வரல. அந்த இணக்கம் வராது காரணம் என்னென்னா அவங்கள வந்து இந்த அரசியல் நெறிப்படுத்தலை. அவங்களுக்கு வந்து இந்த அரசியல் புரிதல் இல்லை. யார்கிட்ட எப்படி அணுகணும், எப்படி பார்க்கணும், எப்படி பேசணுங்கிறது இல்லாதனால கீழே அடிமட்டத்தில் வந்து அந்த இணக்கம் வரல. அதே நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு தேர்தல் வந்து அந்த தேர்தல் கூட்டணி முடிவாயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அது களத்தில் இறங்கி பயணிக்கிறதுக்கு வந்து எந்த விதமான தடையும் இருக்காது. காரணம் என்னென்னா கீழே இருக்கிறவங்க மற்ற கட்சியில் இருக்கிறவங்கலாம் வந்து ஓரளவுக்கு அனுபவம் வாய்ந்த நிர்வாகிகளாக இருப்பாங்க. அதனால் அவங்க இவங்கள சேர்த்து கலந்துட்டு போய் பயணிக்கிறதுல எந்த கஷ்டமும் இருக்காது. ரெண்டாவது வந்து களம் மோசமாக இருக்கணும்னு சொல்ல முடியாது. களத்தில் வந்து பயணிக்கிறது வந்து எளிதாக தான் இருக்கும். கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் புரிதல் குறைவாக இருந்தாலும் அது காலப்போக்கில் சரியாக போகும். இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக என்ன சொல்கிறாருன்னா திமுக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது ஒரு கட்டுக்கதை, வதந்தி, உண்மையே இல்லை அப்படின்னு மறுக்கிறார். ஆனால் தாவேகாவினுடைய அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் பேசும்போது இப்போ கூட இன்னைக்கு கூட திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சு தாவேகா ஆட்சியை கவிழ்ப்பதற்கு வேலைகள் ஈடுபட்டு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எது உண்மை சார்? அதாவது வந்து அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி மறுக்கிறார். ஆனால் திமுகனுடைய அமைப்பு செயலாளர் ஒரு இயக்கத்துக்கு கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு அடுத்து அந்த அமைப்பு முறைகளை ஒழுங்குபடுத்துகிற கடமையும் பொறுப்பும் வந்து அமைப்பு செயலாளருக்கு தான் உண்டு. எந்த ஒரு நல்லது கெட்டதையும் வந்து அமைப்பு செயலாளர் தான் அந்த இயக்கத்தினுடைய தலைவருக்கோ பொதுச் செயலாளருக்கோ கொண்டு போய் சேர்க்கணும். அந்த ஆர்எஸ் பாரதி அவர் என்ன சொல்கிறாரு? ஆர்எஸ் பாரதி வந்து அதிமுக ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி இல்லை. எத்தனை வருஷம் கழிச்சு சொல்கிறாரு? 72 திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சி. 72க்கு பிறகு முதல் முறையாக வந்து ஆர்எஸ் பாரதி அதிமுக ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி இல்லைன்னு சொல்லி சொல்கிறார். அப்போது 84 பொதுக்குழு நடக்குது. 84 சேத்துப்பட்டு குசலம்பால் கல்யாண மண்டபத்தில் திமுகனுடைய பொதுக்குழு நடக்குது. அந்த பொதுக்குழுனுடைய மதிய இடைவேளை உணவு இடைவேளையில் பத்திரிகையாளர்கள் கலைஞரை சந்தித்து கேள்வி கேட்குறாங்க.
அப்போ அந்த பொதுக்குழுவில் வந்து நான் தொண்டர்படையாக கடமை செய்கிறேன். கலைஞரை கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்கும்போது ஒரு ஆங்கில நிருபர் ஒரு பெண்மணி, அந்த சகோதரி வந்து கலைஞரை பார்த்து கேட்குறாங்க, திமுகவும் அப்போ அந்த திமுகவையும் அண்ணா திமுகவையும் ஒன்று சேர்க்கக்கூடிய முயற்சியில் ராஜநாராயணன் போன்ற தலைவர்கள் நினைக்கிறேன் ஈடுபட்டாங்க அந்த காலத்தை ஒட்டி. அப்போ வந்து அந்த பெண் நிருபர் வந்து கலைஞர்கிட்ட கேட்குறாங்க, ஆங்கிலத்தில் கேட்குறாங்க, திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்று சேருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கலைஞர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. எப்போ வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி யாராவது கேட்டாங்கன்னா அவருக்கு புரியலன்னா என்ன பண்ணார், கண்ணத்தை இப்படி சொன்னேன் அப்படின்வார். இந்த கையால் கண்ணத்தை இப்படி சொல்லுவார். அதுக்குள்ளே அந்த அவங்க கேட்ட கேள்விக்கான பதிலை ஒரு தயார் பண்ணிடுவார். அவங்க ரெண்டாவது முறை கேள்வி கேட்பாங்க. திரும்பி கேட்கும் போது இவர் ஆற்காடார்கிட்ட கேட்டு, அந்த புள்ள என்ன கேட்குது அப்படின்னு ஆற்காடார்கிட்ட கேட்குறாரு. ஆற்காடார்கிட்ட கேட்கும்போது ஆற்காடு இந்த மாதிரி வந்து அண்ணா திமுகவும் ஒன்று சேருமா, இந்த தலைவர்கள்லாம் முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னோடனே இவர் சொன்ன பதில், அமாவாசையும் பௌர்ணமியும் ஒரே நாளில் வந்தால் அது சாத்தியமாகும் அப்படின்னார். 84 கலைஞர் சொன்ன பதில், நம்பிக்கை இல்லைன்னா திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் முரசொலி எடுத்து பார்த்துக்கலாம். 84 கலைஞர் சொல்கிறார், அமாவாசையும் பௌர்ணமியும் ஒரே நாளில் வந்தால் அண்ணா திமுகவும் ஒன்றா சேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது ஆர்எஸ் பாரதியினுடைய கூற்றுப்படி திமுக தோழர்கள் அமாவாசையும் பௌர்ணமி என்னைக்கு ஒரே நாளில் வரும்னு காத்துட்ருக்குறாங்க. ஆனால் அண்ணா திமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தொண்டர்கள் இந்த பேச்சை வந்து ரசிக்கவும் இல்லை, ஏற்றுக்கவும் இல்லை. காரணம் என்னென்னா, திமுகவை எந்த சூழலையும் ஏற்றுக்கக்கூடிய சூழல் அண்ணா திமுகவில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டனுக்கோ இல்லை ரெண்டாம் கட்ட தலைவர்களுக்கோ இல்லை. அதனுடைய வெளிப்பாடு தான் பல சட்டமன்ற உறுப்பினர்கள், பல நிர்வாகிகள் எடப்பாடியை விட்டு வெளியே விலகி போனது, சில பேர் தாவேக்கால போய் சேர்ந்தது. இது வந்து ஆர்எஸ் பாரதி மேலே திமுக நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே வந்து திமுக தலைமையினுடைய ஒப்புதலில் தான் ஆர்எஸ் பாரதி பேசியிருக்காருன்னு என்னுடைய குற்றச்சாட்டு. ஆனால் முன்னாள் அதிமுகவுடைய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசும் பொழுது, ஸ்டாலினுக்கு கோபம் வந்தால் இந்த ஆட்சி தாங்காது, எப்போ வேணாலும் கலைஞ்சிரும், ஸ்டாலின் கோவப்பட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ராஜேந்திர பாலாஜி வந்து சில நேரத்தில் உண்மையை பேசுவார், பல நேரத்தில் உளருவார். ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்கிறது உண்மை தான். ஸ்டாலினுக்கு கோவம் வந்தால் இந்த ஆட்சி தாங்காது அப்படின்னு சொல்லி, ஆட்சி இருக்காது போய்டும்னு சொல்லியிருக்காரு. இது வந்து அவர் வந்து யார் சொல்லி சொன்னாங்கன்றது தெரியாது. ஆனால் வந்து இந்த ஆட்சி நீடிக்கக்கூடாதுங்கிறதுல வந்து அதிமுகவோட திமுக ரொம்ப தீவிரமாக இருக்குது. ரொம்ப தீவிரமாக இருக்க போய் தான் அவங்களுக்குள்ள ரகசியமாக பேசிட்டு எடப்பாடியை முதலமைச்சராக்கிட்டு இவங்க வெளியிலேருந்து ஆதரவு தரணும், எக்காரணத்தை கொண்டும் ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக விடக்கூடாதுன்றதில் எல்லா முட்டுக்கட்டையும் போட்டு பார்த்தாங்க. கடைசியில் அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த மற்ற ரெண்டாம் கட்ட தலைவர்கள் ஒத்துக்காதனால்தான் எடப்பாடி முதல்வர் ஆகிறது தடுக்கப்பட்டுச்சு. இது நான் சொல்லலை, திமுக தோழமை கட்சியிலேருந்து முக்கியமான தலைவர்களே சொல்லியிருக்காங்க. அப்போது திமுகவுக்கு என்னன்னா, யார் வேணாலும் முதலமைச்சராக இருக்கட்டும், மாண்புமிகு ஜோசப் அவர்கள் முதலமைச்சராக இருந்தால் இன்னொரு 10 ஆண்டுகளுக்கோ 15 ஆண்டுகளுக்கோ திமுக ஆட்சிங்கிறது சாத்தியம் இல்லை அப்படின்றத தெளிவாக வந்து திமுகனுடைய தலைமை புரிஞ்சிருக்கிறதுனால தான் அந்த விரக்தியினுடைய வெளிப்பாடு தான் சகோதரி கனிமொழியினுடைய பேச்சுக்கள். நாங்கள் வந்து எல்லாருக்கும் எங்களை அழிக்கணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் நாங்கள் மலர் வளை வைக்கிற பரம்பரை. நீங்கள் பரம்பரையை பற்றி பேசினா அப்புறம் மற்றவங்க உங்கள் பரம்பரையை பற்றி சொல்ல ஆரம்பித்தா நீங்கள் தாங்குவீங்களா? எங்கள் தலைவர் வைகோனுடைய பரம்பரை என்ன, உங்கள் பரம்பரை என்னன்னு நாங்கள் கேட்டோம்னா அது எவ்வளோ அசிங்கமாக போகும். அந்த இடத்துக்கு நாங்கள் போக விரும்பலை. நீங்கள் மலர் வளை வைக்கிறது வந்து வேணாம், விட்டுருங்க, அது உள்ளார போக விரும்பலை. மலர் வளை வைக்கிறத பற்றி ஒரு கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக, ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக மலர் வளை வைக்கிறவங்க நாங்கள் அப்படின்னு பெருமையாக பேசலாமா? அதே மாதிரி அவர் ராசா அண்ணன் திருமாவர்களை என்ன வன்மத்தோடு விமர்சனம் பண்ணியிருக்காரு. தலைவர் வைகோவை உங்கள் கூட இருக்கும்போதெல்லாம் இனிச்சதா? உங்களை புகழ்ந்து பேசும்போது சந்தோஷப்பட்டீங்களா? இனி உங்களை எதிர்த்துட்டு போகிறாங்கன்னா விமர்சனம் பண்ணான்னு அர்த்தம். மன்னிப்பு கேட்டார் ஆராசா. யார்? ஆராசா மன்னிப்பு கேட்டு அந்த பதிவையும் எடுத்துட்டாரு. இல்லைப்போ அதே வேலையை நாங்கள் செய்யலாமா? நான் இன்றைக்கி தான் கட்சிக்கு துணை பொதுச் செயலாளர்.
ஆனால் நான் மாவட்ட செயலாளராக இருக்கும்போதும் சரி, தொண்டரணி செயலாளராக இருக்கும்போதும் சரி, என்னுடைய எந்த பதிவுலையும் எந்த அரசியல் கட்சி தலைவர்களையும் கீழ்த்தரமான பதிவு நான் போட்டது கிடையாது. ஏன்னா அது என் வேலை இல்லை. எனக்கு வேலை ஒரு என்னுடைய இயக்கத்தை நான் எப்படி பலப்படுத்துறது, என்னுடைய இயக்கத்தை எப்படி வலிமையாக்குறதுங்கன்னு யோசிக்க வேண்டிய வேலை தான் என்னுடைய வேலையை ஒழிய, இன்னொரு இயக்கத்தை நான் கேவலப்படுத்தி இன்னொரு இயக்கத்தினுடைய தலைவர்களை அசிங்கப்படுத்தி பேசுறது என்னுடைய வேலை இல்லை. இப்போ இடதுசாரி இயக்கத்தினுடைய தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வட மாநிலங்களில் நடப்பது போல் இங்கேயும் குதிரை பேரம் நடக்குது, அது ஆளுங்கட்சி பண்ணாலும் எதிர்க்கட்சி பண்ணாலும் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் துரை வைகோ அவர்கள் எங்களுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்களையும் திமுக குதிரை பேரம் பண்ணி விலைக்கு வாங்கிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை பகிரங்கமாக வைக்கிறாங்க. ஆனால் மதிமுகவினுடைய 2 எம்எல்ஏக்களும் இப்போ வரைக்கும் வெளிப்படையாக நாங்கள் திமுகவுக்கு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே அவங்க பேசலையே. எப்படி பேச முடியும்? இல்லை எப்படி பேச முடியும்னு கேட்குறேன். 2 பேருமே வந்து எம்எல்ஏவுக்கு நிற்கும் போதே இந்த கட்சியில் அங்கம் வகித்த எல்லா அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உள்பட எல்லா பொறுப்பையும் ராஜினாமா பண்ணிவிட்டு திமுகவில் உறுப்பினராகி திமுக உறுப்பினர் கார்டை வாங்கி திமுக உறுப்பினர் கார்டு வாங்கினதுக்கு பிறகு தான் திமுகனுடைய தலைவரே வந்து உதயசூரியன் சின்னத்துக்கான படிவத்தில் வந்து தேர்தல் ஆணையத்தை கையெழுத்து போட்டு கொடுத்து அவங்க திமுக உறுப்பினர்களாக தானே தேர்தலில் நிற்கிறாங்க. இங்கே வந்து கடந்த முறை எங்களுக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க. 4 சட்டமன்ற உறுப்பினர்களையும் அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, மதிமுகன்னு சொல்லி சட்டமன்றத்தில் சொன்னாலும், சட்டமன்றத்தில் மதிமுக உறுப்பினர்கள்னு விழித்தாலும் அவங்க வந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்களாக தானே இருந்தாங்க. நீங்கள் 2019 கணேசமூர்த்தி நான் எம்பி ஆனார். உதயசூரியன் சின்னத்தில் நின்று எம்பி ஆகி போனார். எம்பி ஆகி போனதுக்கு பிறகு பார்லிமெண்ட்டில் திமுகனுடைய நாடாளுமன்ற குழு தலைவருடைய பேச்சு கட்டுப்பட்டு தான் எல்லா காரியமும் அவர் பண்ண வேண்டியிருந்தது. அவரால் அந்த 5 வருஷத்தில் எத்தனை முறை பேசியிருப்பார்னு நினைக்கிறீங்க? நாடாளுமன்றத்தில் ஒரு 5 முறை இல்லைன்னா 6 முறை பேசியிருப்பார். இல்லை கூடுதலாக பேசியிருந்தா ஒரு 10 முறை நாடாளுமன்றத்தில் 5 வருஷத்தில் பேசியிருப்பார். ஆனால் இன்றைக்கி எங்கள் முதன்மை செயலாளர் இளவல் துரை வைகோ அவர்கள் திருச்சியில் தனிச்சின்னத்தில் போட்டு போனதுக்கு பிறகு ஒவ்வொரு கூட்டத்தொடர்லையும் 4 முறை 5 முறை பேசுகிறார். எப்படி பேசுகிறாரு? தனி கட்சி தனிச்சின்னத்தில் போட்டு வந்த ஒற்றை நாடாளுமன்ற உறுப்பினர்களால் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. அவர் கணேசமூர்த்தினா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினராக அங்கே வந்து கருதப்பட்டதுனால, பதிவு செய்யப்பட்டதுனால அவருக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் மீது எல்லாம் பேசி முடிஞ்சு எதுக்கும் உதவாத சொத்த விஷயங்களை கணேசமூர்த்தி என்கிட்ட கொடுத்து பேச சொல்லுவாங்க. கணேசமூர்த்தி என்ன ஆற்றல் இல்லாதவரா? ஆனால் ஆற்றலாளர் தான். அவர் சோபிக்க முடிஞ்சதாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷத்தில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை முறை பேசுனாங்க சட்டமன்றத்தில்? எத்தனை முறை வாய்ப்பு கொடுத்தாங்க? இன்றைக்கி நான் மாமன்ற உறுப்பினர் பம்பரம் சின்னத்தில் நின்று போட்டு சென்னையில் நானும் 139 தென் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சுப்பிரமணியம் நின்று வெற்றி பெற்றோம். இந்த 4 வருஷத்தில் கிட்டத்தட்ட நான் வந்து மாமன்றத்தில் வந்து நேரமில்லா நேரத்தில் 0 ஹவர்ஸில் 13 தடவைக்கு மேலே பேசியிருக்கேன். அவர் வந்து ஒவ்வொரு மாத கூட்டத்திலையும் கேள்வி கேட்பார். மன்ற சாதாரண கூட்டத்தில் அதிக கேள்வி கேட்ட மாமன்ற உறுப்பினர்கள் 2-3 பேரில் அது சுப்பிரமணியம் ஒருத்தர் இருப்பார். ஆக நாங்கள் தனிச்சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றதுனால தான் எங்களுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்குது. அவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேரும் வந்து ஏற்கனவே திமுககாரவங்க. ஆனால் நாங்கள் திமுகவுக்கு போயிட்டோன்னு சொல்ல மாட்டாங்க, திமுகவுக்கு நாங்கள் போகல மதிமுகன்னு சொல்ல மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. காரணம் என்னென்னா திமுகனுடைய தலைமை அதை அவங்களுக்கு சொல்லியிருக்குது. நீங்கள் திமுகன்னு சொல்லிடாதீங்க, உங்களுக்கு அத்தனை வசதியாக சொன்னால் என்ன, திமுகன்னு சொன்னால் என்ன நடக்கும்? எது ஒன்றும் நடக்காது. அவங்க பேர் கெட்டு போகும். குதிரை பேரங்கிறது உண்மையாயிடும்ல. இது வந்து திரைமறைவில் நடந்திருக்குது, திரைமறைவில் எல்லாம் செஞ்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து வெற்றி பெற்ற இந்த 2 வேட்பாளரும் 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் பெரிய ஆசாபாசத்துக்கு உட்பட்டவங்க கிடையாது. ஆனால் இப்போ ஏதோ அதிகாரம் வந்துருச்சு, அந்த அதிகார மோகம், அதிகாரத்தை விட்டுறக்கூடாது, வாழ்க்கை வசதிகள் வந்து இந்த முறைக்கு பிறகு இன்னொரு முறை நமக்கு கிடைக்காது, அதனால் எல்லா வசதி வாய்ப்பையும் பயன்படுத்திக்கோன்னு சொல்லி அவங்களும் மௌனமாக இருக்கிறாங்க. திமுகனுடைய தலைமை சொல்கிறத கேட்டு மௌனமாக இருக்காங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. உங்கள் ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன்.